எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 40 டேஸ் கூட இல்லை, கரெக்டுங்களா? ஸோ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ணி வேலைக்கும் போக முடியும். அதே மாதிரி இன்னைக்கு டிஎன்பிசி அப்படிங்கிறவங்க புதுசாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 days பிஃபோராக 8144 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால ரிட்டையர் ஆகிறதுனால நம்ம குரூப் 4 எக்ஸாமில் வரக்கூடிய அந்த வேகன்சியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியோட ஹெட் சொல்லியிருக்கிறதுனால ஸோ ஹோப்பை விடாமல் நீங்கள் நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வேகன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜூன் மந்தில் 28 டேஸை நான் எப்படி என்னுடைய ஸ்டடி பிளானை வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 28 டேஸை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 4 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 4 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு மொத்தமாக நான் ஒரு 7 டைம்ஸ் வந்து இந்த 4 டேஸை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக. அப்போது நமக்கு 28 டேஸை நான் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 டேஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இது நான் சொல்கிறது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும், தமிழுக்கு மேக்ஸுக்கு கிடையாது. ஜிஎஸ் மட்டும் தான் நான் எப்படி ரிவிஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 4 டேஸில் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த 4 டேஸில் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐஎன்எம் அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஐஎன்எம் அப்படிங்கிற டாபிக் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு யூனிட் 6லேயும் கவர் ஆகிறதுனால ஐஎன்எம் அப்படிங்கிற டாப்பிக்கு ப்ளஸ்ஸு சயின்ஸில் நான் நிறைய டாபிக்ஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணல. ஒரு 5 டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 டாபிக்ஸை மறுபடியும் நான் ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 4 டேஸில் ஐஎன்எம் ப்ளஸ் சயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். செகண்ட் 4 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 6 ப்ளஸ் ஜியாகிரஃபி அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் நான் ஒரு 5 லெசன்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறேன். சயின்ஸ்லேயும் 5 லெசன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஐஎன்எம்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஏன் யூனிட் 6 எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, ஐஎன்எம் அப்படிங்கிறது யூனிட் 6லேயும் நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கவர் ஆகும். அதனால நமக்கு ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 6 கண்டினியூஸாக படிக்கும்போது நமக்கு அந்த டச் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 4 டேஸில் நான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ எக்கனாமிக்ஸ் நமக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம 4 டேஸ் எக்கனாமிக்ஸ்க்கு ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ், ஆல்ரெடி நான் சயின்ஸை வந்து ரிவிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் இன்னொரு டைம் சயின்ஸ் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் 4 டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாலிட்டி ப்ளஸ் ஜியாகிரஃபி. பாலிட்டியில் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியணும். அதே மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெமரி பண்ணணும். நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய பார்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால பாலிட்டிக்கு நான் 4 டேஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 டேஸ்க்கு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் 5th படிக்கக்கூடிய 4 டேஸில் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம், நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியை இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. பட் இந்த 4 டேஸில் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் அப்படிங்கிறத நான் ரிவிஷன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 4 டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா யூனிட் 6 ப்ளஸ் எக்கனாமிக்ஸ். இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழ்நாடு ஓரியன்டாக வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ நான் இந்த 6th 4 டேஸில் நான் யூனிட் 6 ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். லாஸ்ட் 7 டேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பாலிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக என்னென்ன பாலிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான். ஸோ ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, என்னுடைய அந்த 7 நான் ஸ்ப்ளிட் பண்ண அந்த 4 டேஸை நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு நமக்கு ஜூலை மந்த்து. ஸோ ஜூலை மந்தில் நமக்கு 12th தான் எக்ஸாம் அப்படின்னும் போது நமக்கு பிஃபோராக ஒரு 10 டேஸ் டைம் இருக்குது. அந்த 10 டேஸில் நான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்க்கு மட்டும் நான் ஒரு 2 days ஆர் 3 days தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். மற்ற டேஸ் எல்லாமே தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். தெரியல, பட் நான் இது வரைக்கும் இது கொடுத்த இந்த 28 டேஸை நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வரக்கூடிய பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா நீங்களாக ஒரு ஓனாக ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய டைம் ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு யூனிட்ஸும் நீங்கள் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் இது படிக்கும்போது பார்த்தாலும் சரி, இல்லை அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நாள் வச்சுக்கிட்டாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க.
மேக்ஸுக்கு நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுங்கள். தமிழுக்கும் நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறது அட்டென்ட் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய மார்க் கொடுக்க போகிறதே தமிழும் மேக்ஸ் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேஸில் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய டெஸ்ட்டும் நிறைய ப்ராக்டிஸும் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.